ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில விஷயங்கள் என் வீட்டுக்காரரு லட்சம் தடவை என்கிட்ட சொல்லியிருந்தாலும், முதல் தடவை சொல்ற மாதிரியே திரும்பவும் சொல்லுவாரு. நானும் அத முதல் தடவை கேட்டுக்கிற மாரியே கேட்டுப்பேன். என்னன்னா, இப்ப நாங்க கிராஸ் பண்ணி போற ஊரு மருதுரையான் வலசு. எங்க மாமியார் பிறந்த ஊர் இதுதான். பின்னாடி எனக்கு தென்னை மரம் தெரியுது பாருங்க, அதுதான் அவங்களோட சாலை. என் வீட்டுக்காரருக்கு அவரோட அம்மச்சி ஊர் இல்லைங்களா? சின்ன வயசுல இங்க வந்துட்டு போனத பத்தியெல்லாம் சொல்லுவாரு. புலக்கட்பாளையத்தில் வந்து எங்கள் புதுப்பாளையத்தில் வந்து தண்ணி இல்லை அப்படிங்கறக்காக வந்து இந்த அங்க அப்பா ஊர்ல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி இங்க வந்து குத்தகைக்கு வந்தாரா? 70களில் 1970களில் குத்தகைனா இங்கேயே வந்து இருக்கணும்ல தங்கி. ஆமாம், இங்கே இருந்து தங்கி தான் வந்து 10 ஏக்கரா நிலத்தை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்து தோட்டம் தான் அம்மா தோட்டம். ஓ, அம்மா தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம். ஸோ அங்க அப்படியே குத்தகை பார்த்ததோட சரி இல்லாமல் அப்போ அப்பெல்லாம் வந்து மருந்து அடிக்கிற வேலை வேலை இருக்கும். பக்கத்தில் தோட்டத்தில் போய் மருந்து அடிச்சா பணம் கொடுப்பாங்களாம். ஸோ அப்பா அதுவும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அப்படி போய் அம்மா தோட்டத்தில் மருந்து அடிச்சு ஏற்றிட்டு இருக்கும்போது அம்மாவை பார்த்தாருன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்து ஓவராலாக ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, கோயிலில் பூ போட்டு பார்ப்பேன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ, பூ போட்டு பார்த்துருக்காங்க. அது ஓகேன்னு வந்திருக்கு. ஒருவேளை அப்பா வந்து இங்க குத்தகைக்கே வராம இருந்திருந்தா நடந்திருக்குல்ல, அருள்மொழிவர்மனே வந்திருக்க மாட்டாரு இல்ல. இப்ப நம்ம அந்த ஊர் வழியாவே வந்துட்டு போயிருக்க மாட்டோம் இல்லையா? டெஸ்டினி.